என் பெயர் செந்தில்நாதன் கார்த்திக். நான் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்று நான் ஒரு திருக்குறளையும் ஒரு கதையும் சொல்ல போகிறேன். திருக்குறள்: பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். கதை: ஒரு கிராமத்தில் குமாரன் என்று ஒருத்தவன் இருந்தான். அவன் படிப்பில் நன்றாக படிப்பான். அது படிப்பில் மட்டும் இல்லை, குறும்புத்தனத்திலேயும் அவன் முதல், விளையாட்டிலேயும் அவன்தான் முதல். ஏன் தான் நான் குறும்புத்தனத்தில் முதல் என்று சொல்கிறேன்? நீங்களே கேளுங்கள். ஒரு நாள் காலையில் அவன் எழுந்ததுக்கு அப்புறம் அவனுடைய தம்பி இன்னமும் தூங்கிக் கொண்டே இருந்தான். அதற்கு அவன் சொன்னான், இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா என்று சொல்லிக்கொண்டே ஒரு பேனாவை எடுத்து அவனுடைய மூஞ்சில் ஒரு மீசை வரைந்து விட்டான். ஆனால் இது மட்டும் இல்லை, அவன் பள்ளியில் என்ன செய்கிறான் என்று நீங்களே கேளுங்கள். நீரென்ன மாட்டிவிட்ட ஆசிரியரிடம், நீரென்ன நேற்று மாட்டிவிட்ட ரகு சொல்லிக்கொண்டு ஒரு குப்பை தொட்டியை எடுத்து கதவின் மேல் வைத்தான். அப்போது ரகு கதவை திறக்கும் போது குப்பை தொட்டி அவன் மேல் கீழே விழுந்தது. எல்லாரும் அதை பார்த்து சிரித்தார்கள். அந்த இரவில் குமரன் தூங்கிக் கொண்டிருக்க அப்புறம் அவனுடைய அம்மா அப்பாவிடம் சொன்னார், இன்னைக்கு குமரனின் ஆசிரியர் என்னிடம் பேசினார். அவர் சொன்னார், படிப்பில் நன்றாக படிக்கிறான், ஆனால் குறும்புத்தனம் தான் எல்லை மீறி போகிறது. அதற்கு அப்பா சொன்னார், நானும் இதை சில நாள்களா பார்த்து கொள்கிறேன், நீ படு, நான் இதை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார். அடுத்த நாள் காலையில் தீபாவளியினால் குமரனும் அவனுடைய தம்பியையும் பட்டாசு பொருள்கள் எடுத்துக்கொண்டே வெளியே சென்றார்கள். அவர்கள் பட்டாசு வெடிக்கும் போது ஒரு நாய் அங்கே பக்கத்தில் வந்தது. அப்போது குமரன் நினைத்தான், நான் இந்த சரவெடியை அந்த நாயின் வாலில் கட்டினால் அது மிகவும் சிரிப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே அதை செய்தான். அப்போது குமரனின் தம்பி சொன்னான், அண்ணா, இதை செய்யாதீர்கள், அது பாவம். அப்போது குமரன் சொன்னான், பாவாது புண்ணியமாவது, இது படுற பாடுன்னு சொல்லிக்கொண்டே அதை பத்தி வைத்தான். அது வெடிக்கும் போது அந்த நாய் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருந்தது. ஆனால் சில நேரத்தில் அது குமரனையும் அவனுடைய தம்பியையும் துரத்த வந்தது. குமரன் ஓடிக்கொண்டிருக்கும் போது பட்டாசு பொருள்களில் தவறி கீழே விழுந்தான். அப்போது இந்த நாயின் இருக்கும் சரவெடி கீழே விழுந்தது. எல்லா பட்டாசும் நெருப்பு பத்தி வெடித்தது. அவனுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டதால் அவனுடைய அம்மாவும் அப்பாவும் அவனை மருத்துவமனைக்கு அழைத்தார்கள். பிள்ளைகளே, நாம் இதை போல மற்றவர்களுக்கு தீமை செய்தால் நம்மளுக்கு அந்த தீமை நடக்கும். அதனால் நாம் நல்லதையே யோசிப்போம், நல்லதையே செய்வோம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி.